ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எப்படி சூப்பரான முறையில் துவரம் பருப்பு வடை செய்வதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் கறிப்பக்கோடா டேஸ்ட்டில் இருக்க போது அது செய்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி துவரம் பருப்பு நல்லா ஊற வச்சுக்கலாம். அடுத்தது வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 பூண்டு எடுத்துருக்கேன், தோல் உரிக்காமல் வச்சுருக்கேன். அதை நல்லா இடித்து வச்சுக்குவேன். மிக்சியில் அரைக்காதீங்க, மிக்சியில் அரைச்சா நல்லா இருக்காது. அடுத்தது ஒரு பிரியாணியிலே ஒரு பட்டை, ஒரு 3 லவங்கம். பாருங்கள், நம்ம அரைச்சாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கொரன்னு அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் வடை போடலாம் வாங்க. பாருங்கள், சூப்பரான கறிப்பக்கோடா முறையில் துவரம் பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வரும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாலுமே சூப்பராக இருக்கும்.